Hi friends, வணக்கம், welcome back to the channel Beautifying. So இன்னைக்கு வந்து ஒரு vlog and இந்த vlogல வந்து நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க. அந்த சிறப்பு விருந்தினர் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். இவங்க இல்லையான்னு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு வந்து வீடியோல உள்ளார வர போறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு அவங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. மேடம் பிஸி ஒர்க்கிங் ஸ்டடிங் ஓவர் வேலைங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது என்னோட கிளாஸஸ்? இவ வேணும்ட்டே இங்க வந்து கிரிஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடியை எடுத்து போட்டு வந்தாங்க. இங்க வந்து தொங்கிட்டு இருந்தது தன்மை இது இருக்குது. ஒரு வெயில் கொளுத்திங் வீட்டுக்குள்ளார. Oh my god, என்ன பண்றது இல்லையா? ஸோ ஹாய் சஜி, ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம சேனல்ல வந்துருக்கீங்க. அப்படியே ஹோஸ்ட் மாதிரி மாறிட்டா பாரு. இந்த ட்ரெஸ் போட்டு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆஃப்டர் a very long time நான் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கா. அது நம்ம கைக்கு சீக்கிரம் வந்துடும். டோன்ட் வரி गाइस, நான் அதை சீக்கிரம் போட்டுறேன். நீ என்னோட ரொம்ப எல்ச்சு போயிட்டா, அதனால எப்படி நாங்க பின்னாடி பிடிச்சிக்கலாம். குண்டானதான் பிரச்சனை, போட முடியாது. நம்ம எப்பவுமே ஒல்லியா இருக்கோம். ஆனா என்னோட சிஸ்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் எங்கேயாவது இன்டர்வியூ போறேன். ஆமா, கண்டிப்பா அது உன்னை பத்தி பெருமையா தான். இன்டர்வியூ பத்தி சொல்ல மாட்டேன். இன்டர்வியூ எடுக்கிற கெட்டப்ல இருக்கேன் நானு. வாங்க சொல்லுங்க. அந்த விவேக்கோட காமெடி தான் எனக்கு ஞாபகம் இருக்குடி. அந்த லேடி இப்படிதான் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன ஸ்பெஷல் மெனு பண்ண போறீங்க, வாங்க நீங்களும் வரீங்களா? ஓகே, அவங்க வரலையாமா. நல்ல ஸ்பெஷலா வரப்போகுது அப்படின்பாங்கல்ல. ஆமா, ஒரு மெனு வந்து எடுத்துட்டு இந்த மெனு வந்து ஏதோ பயங்கரமா ஸ்பெஷலா வந்து பண்ண போறீங்க அப்படின்னு எட்டி சட்டையில பார்ப்பாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணி காய்ச்சுவது எப்படி அப்படின்னு சொல்லி தர போறேன்னு விவேக் வந்து சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி விடு, சொல்ல வந்தது நான் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நோ 4 வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு போ, அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியும் நான் யாரு. நான் என்ன மறந்துட்டாங்க ரொம்ப நாளா. சொல்லு. முடிஞ்சதுல சீக்கிரம் பேசி. அப்போ வந்து இங்க பாருங்க, நான் இன்டர்வியூ இல்லை ஆஃபீஸ்ல ஏதாவது ப்ரெசன்டேஷன் இருக்குன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நல்ல அவுட்ஃபிட் பண்ணோன்னா கடைக்கு தான் போவாங்க. நான் வந்து சுஜி வீட்டுக்கு தான் வருவேன். ஏன்னா அங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது போடுறே அது போடுறே, இது போட்டு போடி, நல்லா போடி, ப்ரெசன்டபிளா போடின்ட்டு அவளே ஐடியாஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இன்ஃபேக்ட் அயர்ன் பண்ணி கூட கொடுப்பா. அந்த அளவுக்கு நல்ல தங்கச்சி எனக்கு. ஆனால் சில பேருக்கு அப்படி வாய்க்காது. இப்போ நானே இருந்தா கூட வந்து என்ன பண்ணுவேன்னா, அங்கதான் இருக்கேன், ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அவள் அப்படி கிடையவே கிடையாது. சச் அ நைஸ் வண்டர்ஃபுல் சிஸ்டர். அழுகுறியா? கண்ணு இந்த பக்கம் சோரி. இது ரொம்ப நாள் கழிஞ்சு நான் ஐலைனர்லாம் போட்டனால எனக்கு எல்லா பக்கமும் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் வந்து ஒரு மேக்கப் வந்து போட்டிருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 days மேல இருக்கும். அதனால மேக்கப் போட்டு என் ஸ்கின் சூப்பரா இருக்குது. 10 daysங்கிறது வெரி லாங் டைம். ஆல்ரைட், நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. ஆக்சுவலாக ஒரு சந்தோஷமான விஷயங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வீடு தேடி கொண்டு இருக்கிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இடத்த வாங்கலாம், அப்புறமேட்டு இல்லைனா வந்து ஒரு வீடு வாங்கலாம். வீடு வாங்கி ரெண்டல் பர்பஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை இப்போ நம்மளுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப பெரிய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம இந்த வீடு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் டைம் இருந்தப்போ நம்ம வாங்கினது. அதனால அந்த ஒரு திருப்தியாக பார்த்து இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, அமைஞ்சு வந்திருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி. பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வேண்டி நம்ம மூவ் ஆன் ஆக போகிறோம். ஸோ இன்னையிலேருந்து ஒரு நம்மளோட தேடுதல் வேட்டை ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நம்மளோட எங்களுக்கு தெரிஞ்ச அங்கிள் இருக்காங்க. அவங்க தான் வந்து நம்மளுக்கு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இடம் இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் ஸ்பேஸாக இருந்தாலும் எல்லாமே அவர் தான் வந்து பார்த்து கொடுப்பாரு. ஸோ அவங்க வந்து காமிக்கிற வீடும் வந்து நல்லா நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் எடுத்து கொடுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து டவுன் ஆக்க மாட்டேங்குது. இவங்களுக்காகட்டும் எங்களுக்காகட்டும் அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம மறுபடியும் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட வந்து வீடு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா வாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நானு சஜி வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக அவரும் வர வேண்டியதான். அவர் இல்லாமல் நான் போக மாட்டேன். ஆனால் இங்கே வந்து மேசன் ஒர்க் வந்து போயிட்டு வந்து அந்த இது கார் இறக்குற இடத்துல வந்து கொத்தி விட்டு போயிட்டாங்க ரோட்காரங்க. அதனால இப்போ அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. மேசன் ஒர்க் நம்ம வந்து மேசன் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமலாம் எதுவுமே நடக்கவே நடக்காது. சரி நீ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டேன், நீ நல்ல நாளில் நீ போய் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்றா நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட தூண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் தான். ஸோ அவங்கள வந்து வாசஜி வந்து ஆரம்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து சிஸ்டர்ஸ் படையாக வந்து கிளம்புறோம். எஸ், நீங்களும் வாங்க, நம்ம போய் அந்த புது வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சஜியோட புதுசான வாங்கின செயின் உங்ககிட்ட காமிக்கவே இல்லைல்ல. இதை பாருங்க, இதுதான் புது செயினுங்க. இங்கே தெரியுதுங்களா? லக்ஷ்மி, மகாலட்சுமி. ஸோ இந்த செயினை போட்டிருக்காங்க.
நீ பேசிடி, நானே பேசிட்டேன். அப்புறம் நீங்கள் என்னை திட்டாதீங்க, தயவு செய்து திட்டாதீங்க. நான் வந்து இவ வந்து கேமரா ஷையிங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்தால, அதனால ஷை. என்னடி பேச விட்டேன். வந்து சுஜு வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சதாண்டி நான் பேச முடியும். ஐயோ, சண்டைக்கு வராத கத்துறா. இல்லை எனக்கு மைக் செட் சுஜு வீட்டில் என்ன சாப்பாடுன்னா புளிச்சக்கீரை, விச் ஐ லைக் ஸோ மச், வெரி வெரி நியூட்ரிஷியஸ். அதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது, என்ன துவையல், ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும்டி, எடுத்துகிட்டு போயிடும். ஆமாம், துவையல் ஒன்று செஞ்சுருக்கா, விச் இஸ் மை ஃபேவரட், ஐ ஜஸ்ட் லவ் இட். அதனால் அது சாப்பிடணும்னு ரொம்ப வயிறு பசியில் இருக்குது. இதாங்க நான் பேச வந்த விஷயம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய் வீடை பார்த்துட்டு வந்தோம். ராஜு, உன் திருமுகத்தை இந்த பக்கம் கொண்டு வந்து காட்டுங்க. எங்க வீட்டு கொத்தனாரை பாருங்கள். இங்க பாருங்க, இப்படி பின்னாடி பாருங்க. பின்னாடி காட்டுப்பா. இங்க பாருங்க, ஒரு மனுஷனுக்கு சும்மா இப்படி நடந்துட்டு வந்தா இல்ல எனக்கு வீட்டுக்குள்ளாரே வேலை வாங்கும் போது வேலை செஞ்சல வேலை வாங்க பெரிய விஷயம் அவங்க நீட்டா பண்ணாங்க, நீட்டா பண்றாங்க. இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல மண்ணு ஒன்னா எடுத்து செம வெயில் இப்ப பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வந்து பார்க்க போகிற வீடு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, வெளியே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் உள்ளார போய் பார்க்குறதுக்கு. வாங்க போகலாமா சஜி? போகலாம். எப்படி இருக்குது வெளியிருந்து பார்க்க? வெளியிருந்து பார்க்க சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினிஷ் எல்லாம் போகலாம். தாராளமாக 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பார்க்கிங். இது பார்க்கிங் லாட்டு. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங்கு. இதோட டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா 5500 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இது பார்த்திங்கன்னா 5.05 லேண்ட் சென்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து போர்ட்டிக்கோ பார்த்துட்ருக்கோம். நல்ல விசாலமான போர்ட்டிக்கோ, 2 கார் வரைக்கும் நிறுத்தலாம். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் டைல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே முன்னாடி பாருங்கள், அந்த டைல்ஸில் அந்த கோல்டன் ஹியூ கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. எங்களுக்கு முன்னாடியே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. வாசல் கதவு வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் வச்சுருக்காங்க. நல்லா முன்னாடி வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ஹாலில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அங்கே ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கிறதுனால தான் நான் வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். சுஜு வந்து அந்த டிவி யூனிட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து ஹாலு. இந்த ஹால் கம் டைனிங் ரூமும் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு மேலே வந்து உங்களுக்கு 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 6 பெட்ரூம் இருக்குங்க. ஸோ இந்த கபோர்ட்ஸ் அதெல்லாம் வந்து வெல் பிளேஸ்ட் அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்துட்ருக்கிறது வந்து பூஜா ரூமு. மேடை இருக்குது இல்லையா, பூஜா ரூமோட மேடை வந்து கிரனைட்டில் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கபோர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஈஸியாக இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூமே வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே இருக்க ஃப்ளோரிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கபோர்டு ஒர்க் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 பெட்ரூமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சான்லியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக ரெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லேயும் விண்டோஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் சான்லியரும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லேயும் டைல்ஸ் வந்து வேறு போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அண்டு பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே உடன் டோர்ஸ் தான், ப்ளைவுட் கிடையாது. இது வந்து பார்க்குறது வந்து செகண்ட் பெட்ரூம். இது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. நான் பெட்ரூமோட சைஸை வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன், ஒவ்வொரு பெட்ரூமோட சைஸு. ஸோ தட் நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நம்பரும் அண்டு இங்கே கொடுக்குற டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த வீடை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிறைய வீடு வாங்கணும், இவ்வளோ பெரிய வீடு வேணாம், பட் சின்ன வீடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்ரூம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு ரூமோட டைல்ஸும் வந்து ரிப்பீட் ஆகாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க. அண்டு கீழே பாத்ரூமில் கீழே போட்டிருக்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்பரி டைல்ஸு.
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சாண்ட்லியர் இருக்குது பாருங்களேன். அண்ட் இது ஒரு சின்ன சாண்ட்லியர், ஒரு சின்ன ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதை பாருங்களேன், அப்படியே ஒரு அலுமினியம் கலரில் ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த சாண்ட்லியர் தான் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரூம் பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே எல்லாருமே ஸ்டெப் அவுட் ஆகிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆஃப் ஆகிடும். இந்த லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், சென்சார் லைட்ஸு. ஸோ பாருங்களேன், இங்கே கூட உள்ளே கூட கபோர்ட்ஸ்குள்ளே கூட வந்து அந்த லைட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இருட்டில் நீங்கள் ஏதாவது தேடுறீங்கன்னா கூட டக்குன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த லைட் ஒர்க் தெரியுது இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து டைனிங் ரூமில் வந்து உங்களுக்கு சின்னதாக யூட்டென்சில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்காக, கட்லரி ஒர்க் ஏதாவது வைக்கிறீங்கனாலும், அப்புறம் அங்கே வந்து ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வைக்கிறதுக்காக, ஹேண்ட் வாஷு. ஸோ இது மேலே போகிற படிக்கட்டு. நான் அப்படியே வந்து போகிறது வந்து கிச்சன் ஏரியாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிச்சன் ஏரியா. அங்கே இருக்கிற அந்த சாண்ட்லியரும் ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் வந்து ஒரு பேக் டோர் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாவுக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நல்ல காத்தோட்டமாக இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன், நல்லா பேவ்மெண்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூட்டிலிட்டி ஏரியாக்காக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதை வந்து ஒரு இது காமிச்சிருக்கேன். அப்படியே நீங்கள் வீடை சுற்றி போகிறதுக்கு இந்த அளவுக்கு இடம் இருக்குது. அப்படியே நான் கிச்சன் ஏரியாவில் உங்களுக்கு தேவையான அளவு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சில கபோர்ட்ஸ் எம்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கபோர்ட்ஸ், மேலேயும் ஃபுல்லாக கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்திரம், அது ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாத பாத்திரம் கூட மேலே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது கிச்சன் ஒர்க்கு எல்லாமே. எல்லா ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா கபோர்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பேஸ்டல் டோன்ஸ் கொடுத்து சூப்பராக இருக்குது. இந்த சைட் விண்டோ வச்சுருக்காங்க. சாரி, எக்கோ வருதுன்னா ஐம் ரியலி சாரி. ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட்ஸும் இல்லாதனால எக்கோ வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லைட் வர்றதுக்கு விண்டோஸும் வச்சுருக்காங்க. எல்லா ரூம்லேயும் பெரிய பெரிய மிரர்ஸ் வேறு வச்சுருக்காங்க. அண்ட் தென் அட்டாச் பாத்ரூம் வேறு. இந்த பாத்ரூம் பார்த்துலாமா? இது குட்டி பாத்ரூம்ங்க. இது சும்மா ஒரு வால் டெக்கார் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லைக் சோஃபாஸ்லாம் வந்து போட்டுக்கலாம், பேக் ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. யூடியூப் வீடியோஸ் பண்ணுறாங்களா, இங்கே வச்சு சூப்பராக பண்ணிடலாம். எனக்கேற்ற வீடு மாதிரியே இருக்குதுடி. வாவ் மை காட், இந்த சைடு ஒரு ரூம் பாரு. நைஸ். தட் பாத்ரூம் டோர் இஸ் காம்ப்ளிமெண்டிங் ஆக்சுவலி. இங்கே வந்து ஒரு டிவி யூனிட், இங்கே வந்து கபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, பேஸ்டல் டோன்ஸில் சூப்பராக இருக்குடி. அந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ஓப்பன் த டோர். கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கான்னு பார்ப்போம். தாராளமாக நம்ம ட்ரெஸ்ஸு எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாண்டி. ஒரு பிக் ஃபேமிலி கண்டிப்பாக செட் ஆகும். சரி, நமக்கு பாத்ரூம் பார்க்குறதே வேலைங்க. ஓ மை காட், இந்த பாத்ரூம் ஏன் இந்த அளவுக்கு அகலத்துக்கு இருக்குது? லென்த்தாக இருக்குது.
இந்த ரூம் விட்டு வெளியே வந்தேன்னா இன்னொரு ரூமுக்கு போகிறோம். அண்ட் திஸ் இஸ் தி மாஸ்டர் பெட்ரூம். ஓ மை காட், மேலேயே 4 ரூமுங்க. பியூட்டிஃபுல்லாக சாண்ட்லியர். வாவ். இந்த சைட்லேருந்து நம்ம வந்து ரோடை ஃபேஸ் பண்ணி இருக்கலாம். நல்லா இருக்குது. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குது சஜிது. அண்ட் இங்கே இதோட பாத்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதாங்க பாத்ரூம். டைல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. யோசிச்சு கட்டியிருக்காங்கப்பா. அழகாக இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம துணி எங்கே வைப்போம்னு அந்த பிரச்சனையே வேண்டாங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒன்று அவ்வளோ பார்த்து ரசித்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ரூமுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கான லைட்டிங் எல்லாம் கொடுத்து ஒன்று எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான வீடு. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு சுஜு, நீ இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்குமே தவிர இதை நீ வந்து ரெண்டல் யூனிட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் வாயடிச்சு போயிட்டேங்க. எனக்கு வந்து ஒரு தெரியும் இத்தனை ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னு தெரியும். பட் ஆனால் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ ஏற்ற ட்ரெண்டுக்கு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபிங்லாம் கொடுத்து அழகாக வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் நைட்டு வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு இது வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த சைடில் பாருங்கள், அண்ட் நேச்சுரல் லைட் வர்றதுக்கு இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. எனக்கு டெரஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா இடமும் ஒன்று வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த வீடை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், வீடியோலேயே நீங்கள் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடை வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நானும் சிஜுவும் பேசிக்கிட்ட வரைக்கும் திஸ் வில் நாட் ஒர்க் ஃபார் அஸ், பிகாஸ் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சைடாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வேறு வீட்டில் ஏதாவது பார்க்கலாம். அண்ட் பட் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ வில் பி. சீரியஸாக இது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான். சஜி வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் நடுவில் இருக்குது இந்த பாயிண்ட். டே எப்போ இவ்வளோ பக்கத்தில் இந்த வீடை நாங்கள் இது நாள் வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு, மெயின் ரோட் ஏரியா வேற லெவலுங்க, செம்ம ஏரியா. அண்ட் உங்களுக்கு நம்பி வாங்கலாம். பிகாஸ் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்ஸ் எல்லாம் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு. பெரிய ரோடு வேற இருக்குது. ஸோ ஐ திங்க் 30 அடி ரோடு இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக கார் அப்படிங்க வெளியவே நிறுத்தி போட்டு உள்ளே படுத்துக்கலாம். யாரும் வந்து கார் எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து நாங்கள் இனி அடுத்த வீடியோஸ்லாம் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து இந்த லைக் பட்டனையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வீடு தேட தான் போகிறோம், வீடு இடம்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு காமிச்சிடுறோம். அப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோல்டெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து பண்ணோன்னா யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க இல்லையா? எவ்வளோ புத்திசாலித்தனம். உன் தங்கச்சி புத்திசாலி இல்லை? அப்படியே தலையில் நேரம் ஊற்றிட போகுது காது வழியா. ஐயோ சிரிக்க அந்த வாய் வழியாக ஊற்றிட போகுது. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கெல்லாம் வந்து இடம் லேண்டெல்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கீழே இருக்க கொடுக்குற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு காலகாலமாக தெரியும். ஆனால் எங்களுக்கும் வந்து அவங்க நல்லா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அதே ஒரு சந்தோஷம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் வந்து கீழே போகிறோம். பிகாஸ் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு மேசன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அதனால எப்படா அவங்க சவுடுபடுத்துவாங்க, நம்ம வந்து அமைதியாகணும் அப்படின்னு மாதிரி இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.